நண்பர்களே, இந்த 45 வருஷத்தில் முக்கியமாக நான் சாப்பாட்டை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறையா தடவை போன வருஷமே பேசியிருக்கேன் அதை பற்றி. நாங்களாம் நல்லா சாப்பிட்டோம், நிறையா சாப்பிட்டோம் அப்படின்ட்டு. இந்த முட்டையில் வெள்ளைக்கரு தான் சாப்பிடணும், மஞ்சக்கரு சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. நான் சும்மா கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன். மஞ்சக்கருவை பற்றி அப்படி மோசமாக ஒன்றும் சொல்லலை. பிரச்சனை என்னென்னா, அப்போ சீனியர் வெயிட் லிஃப்டர்லாம் முட்டையை அடித்து சும்மா 2 முட்டையை டப்புன்னு அடிப்பாங்க, ஊற்றுவாங்க. நாங்களாம் ஆன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். அது வேறு விஷயம். நாங்கள்லாம் வழக்கம் போல் கொண்டக்கடலை சாப்பிட்டோம். வீட்டில் பழைய சாதம் சாப்பிட்டோம். சில விஷயங்கள் மாறி போயிருக்கு, நானே ஒத்துக்கிறேன். அப்போ கொண்டக்கடலை பாசிப்பயிரை ஊற வச்சு முளை விட்டு பச்சையாக நானே கறக்கு முறக்குன்னு தின்னுபிடுவேன், யோசிக்கவே மாட்டேன். இப்போ வேக வச்சு சாப்பிட்றேன். ஒருவேளை எனக்கு தான் வயசாகிடுச்சா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அப்போ பழைய சோறு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். அப்போ வெங்கல பானையில் சாதம் வடிப்பாங்க, இங்கே எங்கள் வீட்டில் வடிப்பாங்க. வடித்து என்ன பண்ணுவாங்க, மிஞ்சி போன சாதத்தை கச்சிட்டின்னு சொல்லுவோம், அதில் ஊற்றி தண்ணியை ஊற்றி வச்சுருவாங்க. ஊற்றினதுக்கப்புறம் 2 நாள் 3 நாள் 4 நாள் கெடாமல் இருக்கும். போன வாரம் என்னாச்சு, சாதம் மிஞ்சி போச்சுன்னு பாத்திரத்தை ஊற்றி தண்ணி ஊற்றி வச்சேன். கிலோ 60 ரூபா அரிசி. நைட்டு கெட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு எடுத்து பார்க்குறேன், கெட்டு போயிடுச்சு, நாற்ற ஆரம்பிச்சிருச்சு. இது அரிசி வேறையா, அப்போ இருந்த அரிசி எல்லாம் வேறு, அதையும் ஒத்துக்கிறேன் நான், இல்லைன்னே சொல்லலை. இது இப்போ என்னென்னா, சாப்பிட்டாலே குத்தம்னு சொல்லிடுறாங்க. நான் இத்தனைக்கு நான் டவுனில் ரொம்ப சுகமாக வளர்ந்தவன் தான். நான் ஒன்றும் முரட்டு கிராமத்தாலாம் கிடையாது, சோனி தான். அப்போ கிராமத்து பசங்க சாப்பிட்றத நாங்கள் பார்ப்போம். நான் கம்பெனியில் வேலைக்கு போனப்போ இந்த கேஷுவல் லேபர் ஒரு நாளைக்கு 20 ரூபா சம்பளத்துக்கு வருவாங்க 90s. அவங்க அதுக்கப்புறம் இந்த பெட்டி அடிக்கிறானுங்க கிராமத்து ஆளுங்க எல்லாம். இந்த புதுக்கோட்டை, விராலிமலை, இழுப்பூர் அந்த பக்கத்துலேருந்து வர ஆளுங்க எல்லாருமே. அவங்க எதிர்த்தாப்பில் முத்தண்ணங்கடையில் சாப்பிட்றத பார்த்தா அவ்வளோ சாப்பிடுவாங்கன்னா, ஆள் பார்த்தா ஒல்லியாக இருப்பாங்க, வயிறு ஒட்டி போயிருக்கும், உடம்புல அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த மாதிரி அந்த டூல்ஸை பிடிச்சி மேனுவலாக வேலை பார்க்க நம்மளாலாம் முடியாது, ஆனால் அவ்வளோ சாப்பிடுவாங்க. சரி, எங்கள் கதைக்கு வருவோம், நான் தெரிஞ்சதை சொல்கிறேன். நாங்கள் எல்லோரும் ஜிம்முக்கு போயிட்டு மேக்ஸிமம் ஜிம்லேருந்து திரும்பி வர்றப்ப அந்த பனியன் வேர்த்து கொட்டி உடம்போடு ஒட்டி போயிருக்கும். பனியனை முக்கால்வாசி பேர் வெளியில் வரப்போ புழிஞ்சு உதறி காய போட்டு அப்படியே போட்டு தான் வீட்டுக்கு வருவோம். அதை வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா அந்த லங்கோடு கட்டுவோம். அந்த லங்கோடு ரொம்ப முக்கியம். பாதி பேர் ஜிம்லேயே என்ன பண்ணுவாங்க, கையில் இப்படி இறுக்கி கட்டிட்டு லங்கோட பிடிச்சி எடுத்து உருவி எடுத்துருவாங்க. இல்லைப்பா ரொம்ப வேர்த்து நாரி போயிருக்கு அப்படின்ட்டு. அந்த லங்கோடு நனைகிற அளவுக்கு, வேர்வையில் நனைகிற அளவுக்கு நாங்கள் செய்வோம். இதை தவிர ஃபிசிக்கலாக சைக்கிளில் சுற்றினது, கிணத்த தண்ணி இறைச்சது, எந்த வேலை பார்த்தாலும் அது. இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு சாப்பிட்டா என்ன தப்பு? முட்டையை பச்சையாக தின்னா செரிக்காதா என்ன? இவ்வளவு கடினமான உழைப்பு ஜிம்மிலேருந்து, தினசரி வாழ்க்கையிலேருந்து, இதை பற்றி நான் நிறையா பேசணுன்னு இருக்கேன். நான் சொல்கிறது, சாப்பிட்றது நல்லா மனசாக சாப்பிடுங்க, கடுமையான எக்ஸசைஸ் செய்யுங்க, உடல் உழைப்பு செய்யுங்க, அது தப்பு கிடையாது. நான் சொல்ல வர்றது அதுதான். இன்னும் பேசுவோம் இதை பற்றி. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நண்பர்களே, யூடியூப்பில் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே லிங்க்ஸில் இருக்கிற அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு பாருங்கள் யூடியூப்பில். இன்ஸ்டாகிராமில் இந்த 49 டே பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, அதையும் ஒரு பாருங்கள் நண்பர்களே. இதில் நீங்கள் எதாவது வாங்கினீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வருமானம் வரும், எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி நண்பர்களே. யூடியூப் வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது பல்லுக்கானது, இது மாத்திரை. இது எப்படி ஓரளவு இன்டர்நெட்டில் காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கோர்ஸ். அதாவது சில இது ஃபிசிக்கல் ப்ராடக்டாக இருக்கும், சில இது டவுன்லோடபுள் ப்ராடக்டாக இருக்கும், புக்காக இருக்கும். இது எல்லாமே அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ். நான் விற்கிற அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ், யாரோட ப்ராடக்ட்டையும் நான் விற்கிறேன். இதுவும் ஒன்று பாருங்கள், என்னென்னலாம் பண்ணலாம், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் என்னென்ன செய்யலாம். இது கொஞ்சம் வயசானவங்களுக்காகுது, சின்ன வயசானவங்களும் செய்யலாம். இது எப்படி 40 நாளில் ஓரளவுக்கு எனர்ஜியையும் ஏற்றி வெயிட்டையும் இறக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டு. இது எல்லாமே கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஒரு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது ரெண்டாவது. இது நீங்கள் வாங்கினீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 5 சேல்ஸ் பண்ணினாலே எனக்கு உதவியாக இருக்கும். மிக்க நன்றி நண்பர்களே.